ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 194 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஹனியோட ஃபியூடல் லார்டோட ஒய்ஃப் காயோவை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹென்ச்மேன் பல்லக்கில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. நைட் ஆயிட்டனால நம்ம எங்கேயாவது தங்கணும்னு பேசிட்டு முன்னாடி போகும்போது பயங்கர புகை மூட்டமாக இருக்கும். ஒரு மாதிரியான வினோதமான வாய்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கும். ஏதாவது பிரச்சனையான்ட்டு லேடி காயோ எட்டி பார்ப்பாங்க. அந்த இடத்துல கேர் ப்ரெஷர்னாலே யாருனாலையும் நிற்க முடியாது. ஏதோ ஒன்று பெருசாக பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அவங்க வந்த பல்லக்கு உடஞ்சு விழுகிற மாதிரி காமிச்சு த மிஸ்டீரியஸ் கர்ஸ் ஆஃப் த ஹாண்டட் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. லேடி சுனாடே வந்துட்டு நருட்டோ, ஹினாட்டா அண்ட் கீபாவுக்கு ஒரு மிஷன் கொடுப்பாங்க. என்னன்னா, லேடி காயோ லேண்ட் ஆஃப் ஹனியோட ஃபியூடல் லார்டோட ஒய்ஃப் அவங்களோட சொந்த இடமான லேண்ட் ஆஃப் கேண்டிக்கு போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா லேண்ட் ஆஃப் கேண்டிக்கு வரல. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பேத்ல அவங்களோட பல்லக்கு மட்டும் உடஞ்சு கிடந்திருக்குது. அவங்க டோட்டலாவே மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லும் போது, இந்த மிஷன் என்ன, அந்த லேடியை தேடணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கீபா கேட்பான். அதே தான், உன்னோட நோஸும் ஹினாட்டாவோட பியாக்குகான் தான் இதுக்கு சரிப்பட்டு வரும். நருட்டோ அவைலபிளா இருந்தா அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்பாங்க. செம காண்டாயிட்டு, என்ன ரெக்கமெண்ட் பண்றதுக்கு பர்டிகுலர் எதுவுமே இல்லையா அப்படின்பா. அதுதான்டா உண்மை அப்படின்பாங்க. ஹினாட்டா வந்துட்டு, இல்ல நருட்டோ உனக்குள்ளே நல்ல தகுதியில இருக்கு அப்படின்பா. உடனே கிராண்ட்மா சுனாடே கிட்ட சொல்லு, கூச்சம்லாம் படாத அப்படின்பா. யோசிப்பா. சீஜனை சிரிச்சிருவாங்க. கீபால கொட்டை விட்டு நிப்பான். ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சா அப்படின்பாங்க சுனாடே. இந்த பாயிண்ட்ல நருட்டோ, இந்த இடத்துல கோஸ்ட் மாதிரியான விஷயங்கள்ல எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீதான் அதை கண்டால பயப்பட மாட்டே நருட்டோ அப்படின்பாங்க. கீபா இருந்துட்டு, நாங்க எங்க போகணும்னு சொல்லி கேட்கும் போது கூபிசாக்கி பாஸ் அப்படின்பாங்க. ரொம்பவுமே பயப்படுவான் நருட்டோ. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பேட் ஃபீலிங் தான் இருக்கு அப்படின்பா. ஒழுக்க மரியாதையா போய் நான் கொடுத்த வேலையை பாருங்கடான்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாங்க. இதுக்கு பேயே தேவலாண்டான்ட்டு ஓடிடுவான் நருட்டோ. நருட்டோ பயப்படுறதுக்கான காரணத்தை பாத்தீங்கன்னா சீஜனே தான் சொல்லுவாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் நெக்குங்கிறவங்களோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. அதை பத்தி சுனாடே கிட்ட சொல்லும் போது, நருட்டோ கிட்ட இருந்து உனக்கும் பயம் ஒட்டிக்கிச்சான்பாங்க. அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்பாங்க. கூபிசாக்கி பேஸ்க்கான போர்டை பார்ப்பாங்க. இதை பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல புரோக்கன் நெக் பேஸ் அப்படின்பாங்க. புரோக்கன் நெக்னா எல்லாத்துக்கும் தெரியும் தானே. இந்த பேருனால தான் நருட்டோ ரொம்பவுமே பயப்படுவான். திடீர்னு மழை பெய்யும். எங்கேயாவது போகணும்ட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஒரு கோட்டையை பார்ப்பாங்க. இப்படி ஒரு கோட்டையை நான் கேள்விப்பட்டதே இல்லையேன்பா கீபா. ஹினாட்டா, எனக்கு கொஞ்சம் பேட் ஃபீலிங் தான் இருக்கு அப்படின்பா. நருட்டோ வந்துட்டு, நான் சொன்ன மாதிரி இது ரொம்பவுமே மோசமான மிஷன் அப்படின்பா. இந்த கேசலுக்குள்ள ஏதாவது க்ளூ கிடைக்குதான்ட்டு போய் பார்க்கலான்ட்டு கீபான் ஹினாட்டா ஓடிடுவாங்க. நருட்டோ, மலையில் நாஞ்சம் பாவாடா போகாதீங்கடான்ட்டு பின்னாடியே ஓடுவோம். கோட்டை முன்னாடி நின்று ரொம்ப பெருசா இருக்குன்னு பா ஹினாட்டா. நருட்டோ, ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு, நம்ம ஏன் போய் அவங்க தொல்லை பண்ணாட்டின்ட்டு பேசும்போது, பயந்துட்டியாடான்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்பா. இவங்க 3 பேருமே போய் அந்த டோர் கிட்ட நிற்கும் போது தன்னை போல நிற்கும். நருட்டோ ரொம்பவுமே பயப்படுவான். இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தன்னை போல சாத்தும். நைட் நேரத்தில் இப்படி டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி, எங்களுக்கு கொஞ்ச நேரம் தங்கறக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் கீழே கழட்டி வைப்பாங்க. அக்கமாரு ஒரு ரூம்குள்ள போகும். அந்த இடத்துல இருந்து நல்ல ஸ்மெல் வருதுன்னு போய் பார்த்தா இப்பதான் செஞ்ச சாப்பாடா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்கை பார்ப்பாங்க. அதுல இருக்கிறது கோசா குபிசாக்கி. இவரு தான் இந்த கேஸ்லோட மாஸ்டரோ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அக்கமாரு பாத்தீங்கன்னா சாப்பாடு மோந்து பார்த்துட்டே இருக்கும். யாரோட பர்மிஷனும் இல்லாம சாப்பிடக்கூடாதுன்ட்டு கீபா திட்டுவான். நருட்டோ மட்டும் குபிசாக்கிய வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பான். அவரோட கண்ணு நகரும். அதை பார்த்தோன்னா ரொம்பவுமே பயப்படுவான். இப்பெல்லாம் பயந்துகிட்டே இருக்காதரா அப்படின்பா கீபா. ஹினாட்டா வந்துட்டு, என்ன இந்த டேபிள்ல 7 பேத்துக்கு ஃபுட் சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்பா. அதுக்கு என்னன்னு நருட்டோ கேட்பான். லேண்ட் ஆஃப் ஹனியை சேர்ந்த மிஸ் ஆன பர்சன்ஸும் 7 பேர் தான் அப்படின்பா. அப்படின்னா அந்த லேடியும் அவங்களோட ஆட்களும் இங்கதான் இருப்பாங்க. நம்ம வேணா ஸ்பிளிட் ஆகி தேடலாமா அப்படின்பா. இப்போதைக்கு அப்படி என்ன தேவை வந்துச்சு, பிரிஞ்செல்லாம் தேட வேணாம் அப்படின்பா. குழந்தை மாதிரி நடந்துக்காடா, இது மிஷின்றான்ட்டு கீபா திட்டவும் சேன்ட்டு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிப்பாங்க. நருட்டோ தனியா போகும்போது புலம்பிட்டே போவான். நடுராத்திரி எந்திரிச்சு பாத்ரூம் போவதை விட பயமா இருக்கே அப்படின்ட்டே போவான். ஒரு சாமுராய் காஸ்டியூமை பார்ப்பான். ரொம்பவுமே பயந்து ஓடுனா இன்னும் 3 இருக்கும். அதுல ஒரு கண் இவனை பாக்குற மாதிரி இருக்கும். ஐயோ கீபா, ஹினாட்டா, அக்கமாரு, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ட்டே ஓடுவான். அக்கமாரு ஸ்மெல் பண்ணி இந்த பக்கம்கும். கீபா, இங்க இருந்த மனுஷங்களோட வாசனை வருதான்ட்டு ஒரு கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போவான். திடீர்னு அந்த டோர் தன்னை போல சாத்திரும். நான் உன்னை சாப்பிட போறேன்னு வாய்ஸ் கேட்கும். அந்த இடமே பாத்தீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்னு இவனை கடிக்கிற மாதிரி வரும். ஹினாட்டா போய் லைட்டை போட்டு விடுவா. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல இந்த நெக் கேசலோட ஹிஸ்டரி எழுதி இருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல சுத்தி எனிமீஸ் எல்லாமே சரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா மக்களையுமே பாத்தீங்கன்னா வெறித்தனமா சூறையாடி இருப்பானுங்க. கொஞ்சம் சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. என்னால இந்த நைட்டை பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. ஆனாலுமே எனக்கு இந்த
வெஞ்சன்ஸ்ங்கிறது தீராது, இந்த கேசலுக்குள்ள யாரெல்லாம் மனுஷங்கன்னு கால் எடுத்து வைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே நான் முழுங்கிடுவேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு கோசா குபிசாக்கி. நான் உன்னை சாப்பிட போறேன்னு வாய்ஸ் கேட்கும், பயந்து ஓடுவா, அவனால தப்பிக்க முடியாது. சம் சார்ட் ஆஃப் பெயிண்டிங்ல இருந்து அவர் வந்து தள்ளி விடுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜிராயா இருந்துட்டு ஒரு மவுண்டைன் டோடோட ஸ்டொமக்க மட்டும் சமன் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பிளேஸ்ல ஹினாட்டாவை ஏதோ முழுங்குற மாதிரி இருக்கும். நருட்டோ கிட்ட கோசா வரும்போது அவன் பேப்பர் பாம்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆவான். நருட்டோக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு 2 வழி இருக்கும். 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அனிமலோட பல்லு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு அவன் இருக்க இடமும் பாத்தீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆகும், உள்ள போற மாதிரி ஆவான். கண்ணை முழிச்சு பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல ஹினாட்டா இருப்பா. ஓடி போய் ஹினாட்டான்ட்டு எழுப்பி விடுவான். நருட்டோவை பார்த்தோன்னா ரொம்பவுமே வெக்கப்பட்டு கோருவா. நருட்டோக்கு வியடா இருக்கும். இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கீபா அண்ட் அக்கமாரும் வருவாங்க. உங்க 2 பேத்துக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 3 பேருமே கான்வோ பண்ணிட்டு போகும்போது ஹினாட்டா பாத்தீங்கன்னா அவ படிச்ச அந்த ஹிஸ்டரியை டோட்டலா சொல்லிடுவா. நருட்டோட கால் தட்டி விட்டு கீழே விழுவான். பார்த்தா ஒரு டெட் பாடியா இருக்கும். மன்னிப்பு கேட்பான், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம வந்து மோதிட்டேன் அப்படின்னு. ஹினாட்டா இருந்துட்டு இது குபிசாக்கி கிளான் கிரஸ்டோட்டா இல்ல, இது கண்டிப்பா எனிமி சோல்ஜரா தான் இருக்கணும் அப்படின்பா. இன்னும் அங்க நிறைய இருக்கு பாரு அப்படின்னு கீபா காட்டுவான். அது எல்லாமே பாத்தீங்கன்னா குபிசாக்கி கிளானை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஒரே ஒரு சடலம் மட்டும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சேர்ல உட்காந்து இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் கோசா குபிசாக்கியான்ட்டு பாப்பாங்க. நருட்டோ ரொம்ப பயப்படுவான். அந்த பாயிண்ட்ல அந்த கோசாவோட டெட் பாடிங்கிறது ரொம்பவுமே அழுக ஆரம்பிக்கும். இந்த ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா மோசமா இருக்கும். நான் தான் சொன்னனே இந்த கோட்டைக்குள்ள ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்பா. நருட்டோ ஹினாட்டாவை கூப்பிடுவான். உடனே அவ பியாக்குகானை யூஸ் பண்ணி செக் பண்ணுவா. இதுக்குள்ள சக்ரா ஃப்ளோ இருக்குங்கும் போது இது என்ன உயிரோட இருக்கான்ட்டு நருட்டோ ரொம்பவுமே ஆச்சரியப்படுவான். திரும்ப பாத்தீங்கன்னா அந்த சதையோட்ட கிரியேட் ஆகும். இதை என்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறேன்ட்டு ஹினாட்டாவோட ஜென்டில் ஃபிஸ்டை யூஸ் பண்ணுவா. இதை நான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்திருக்கேன், பெர்விசேஜ் சமன் பண்ற டோடோட ஸ்டொமக் மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். இன்னும் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கமான்ட்டு கீபா ஆச்சரியப்படுவான். ஹினாட்டா கோசா சாகறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த சமன் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் இப்ப வரைக்குமே இந்த ஒரு கேசலுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம என்டர் ஆயிக்கோம்னா நம்மளும் முடிஞ்சோம் அப்படின்பா. வரவன் போறவன் எல்லாம் சாப்பிட வைக்கிறக்கு நாம் இவனுக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ கேட்பான். எனக்கும் தெரியல அப்படின்பா ஹினாட்டா. ஏதோ ஒரு லேடி அலற மாதிரி சவுண்ட் கேட்கும். என்னாச்சுன்னு அங்க ஓடி போய் பார்ப்பாங்க. நீங்க தானே லேண்ட் ஆஃப் ஹனி சேர்ந்த அந்த லேடி அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்க ஹெல்ப் கேட்பாங்க. நாங்க லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க உங்களை எப்படியும் காப்பாத்துவோம் அப்படின்பா ஹினாட்டா. நருட்டோ போய் அவங்க புல் பண்ணுவான். என்னதான் இழுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்களால காப்பாற்ற முடியாது. கீபா இருந்துட்டு இங்க சுத்தி இருக்க எல்லா மனுஷங்களையுமே ரவுண்ட் அப் பண்ணுது. அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வேற வருது. இப்போதைக்கு நமக்கும் டேஞ்சர் தான் அப்படின்பா கீபா. ஹினாட்டா நம்ம இங்க இருந்து சீக்கிரம் வெளியே போகணும்ட்டு மேன் பீஸ்ட் க்ளோன் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணி மேல வந்துருவாங்க. நான் தான் இந்த கேசல் மாஸ்டர் கோசா கொடுத்த ஆர்டர் படி இங்க எந்த மனுஷங்கள வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் சாப்பிட போறேன், உங்களையும் சேர்த்து தான் அப்படிங்கும் ஒரு வாய்ஸ். திடீர்னு ஒரு விதமான திரவ பொருளோட்ட வரும். தப்பிக்கிறதுக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் முடியாது. நருட்டோ கீழே வந்துருவான். ஹினாட்டா பக்கத்துல வருவா. நான் உங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவேங்கிற மாதிரி திரும்ப வாய்ஸ் கேட்கும். இந்த வயிற்றுக்குள்ள வந்து எப்படி தாண்டா தப்பிக்கிறதுன்ட்டு அலறுவான் நருட்டோ. ஹினாட்டா தெரியலங்கும் போது கீபா வந்துட்டு எப்படியும் அதுக்கான சமனிங் ஸ்க்ரால் இருக்கும்ல, அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்பா. நருட்டோ அவனோட பேப்பர் பாம் யூஸ் பண்ணுவான். ஹினாட்டான்னு கூப்பிடும் போது பியாக்குகான் யூஸ் பண்ணி பாப்பா. அந்த ஸ்க்ரால் எங்க இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவா. கேசலோட டவர்ல இருக்கு அப்படின்பா. நம்ம எப்படி அங்க போறது அப்படின்பா நருட்டோ. திடீர்னு எல்லாமே நார்மல் ஆகும். ஹினாட்டா வந்துட்டு இந்த செவரு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து யாரோ ஒருத்தர் வருவாரு. யாரு இது அப்படின்ட்டு கீபா பாப்பான். இது கோசா குபிசாக்கி அப்படின்பா ஹினாட்டா. நான் திரும்பவும் முட்டாளாக மாட்டேன், இது அந்த சமனிங் அனிமல் கிரியேட் பண்ணதா தான் இருக்கும் அப்படின்பா. இது டோட்டலாவே வேற மாதிரி இருக்கு நருட்டோ அப்படின்பா ஹினாட்டா. கோசாவோட ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா மேல போயிட்டு இவங்களை திரும்பி பார்க்கும். நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுவார் போல இருக்குன்பா கீபா. இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரால் இருக்க இடத்துக்கு அந்த ஸ்பிரிட் ரீச் ஆயிரும். நருட்டோ மற்றவங்களாம் வந்து பார்க்கும் போது அவர் இருக்க மாட்டாரு. ஹினாட்டா அந்த ஸ்க்ரோலை கை காமிப்பா. திடீர்னு அந்த செவுத்துல திரும்ப அந்த சக்ரா ஃப்ளோங்கிறது இருக்கும். அந்த ஸ்க்ராலை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. இதுல ஏகப்பட்ட சயின்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதுல ஒண்ணு மசாஷி கிஷிமோட்டோவோடதும் இருக்கும், நருட்டோவோட கிரியேட்டர். இந்த இடத்துல அந்த சமன்ட் அனிமலோட ட்ரூ ஃபார்மை பார்ப்பாங்க. பார்த்தா பச்சோந்தியா இருக்கும். கீபா மேல லைட் அந்த ஆசிட் படும். அந்த ஆசிட் அதிகமாகுது அப்படின்னு கத்துவான். நருட்டோ இந்த சமனிங் அனிமல் எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போகுது, ரைட் தான், ஆனா நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போனா என்ன பண்றாங்க போது அதுக்குள்ள டைம் இல்லைன்பா. அந்த ஸ்க்ரால கிழிச்சிருவான் நருட்டோ. அந்த இடமே அதிரும். நருட்டோ அன்கான்சியஸா உருண்டு போய் விழுகும் போது பாத்தீங்கன்னா அவன் குணாயை வச்சு குத்திடுவான். அந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட ஆசிட்ஸ் வரும். ஹினாட்டா பியாக்குகானை யூஸ் பண்ணி அந்த பக்கம் செவுத்த உட அப்படின்பா. தலைமை ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி ரசங்கான் கிரியேட் பண்ணுவான். 4 பேரையுமே புல் பண்ணி வெளியே வீசிரும். கீபா அக்கமாரும் நின்றுவாங்க. ஹினாட்டாவும் உட்காந்துருவா. நருட்டோ மட்டும் வந்து பொத்துன்னு விழுவான். அந்த சமனிங் அனிமல் இந்த இடத்த விட்டே போயிரும். லேடி காயோ அப்புறம் அவங்களோட சர்வர்ஸ் அண்ட் பாடி கார்ட்ஸ்லாம் அங்கதான் இருப்பாங்க. கீபா வந்துட்டு எதுக்காக இந்த ஒரு விஷயத்த அவர் பண்ணணுங்க மாதிரி சொல்லுவான். ஹினாட்டா வந்துட்டு அவர் தானே இந்த ஸ்க்ரால் இருக்க இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போனார் அப்படின்பா. நருட்டோ ஒருவேளை அவர் அவரோட வெறுப்பை விட்டுருப்பாரா இருக்கும் அப்படின்பா. கீபா வந்துட்டு 50 வருஷமா இவர் சமன் பண்ண அனிமல் இவருக்காக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு, அதை ரிலீஸ் பண்ணணுங்கிறக்காக தான் பண்ணியிருப்பாரு அப்படின்பா. அவருக்கு யாரோட ஹெல்ப்பாவது தேவைப்பட்டிருக்கும் அந்த சமன்ட் அனிமலை திரும்ப அனுப்புறக்கு அப்படின்பா நருட்டோ. எப்படியோ அது அதோட சொந்த வேர்ல்டுக்கு போயிருக்கும் அப்படின்பா ஹினாட்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது.